ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எல்எம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த சிக்கன் வறுவலை நம்ம சுலபமாக வீட்டிலேயே செய்யலாம். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தனி மசாலா நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் 4 காய்ந்த மிளகாய், 1 பிரிஞ்சி இலை, 3 மராட்டி மொக்கு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கற்பாசி, 2 ஏலக்காய், 6 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 மராட்டி மொக்கு. இதெல்லாம் நம்ம தனியாக வறுத்து ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் அந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பவுடர் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கிய நம்ம 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ 2 தக்காளி நறுக்கிய சேர்த்துக்கலாம். இது நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா நம்ம வறுத்தாச்சு. இது கூட நம்ம நல்லா கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம தண்ணி தனியாக எதுவும் சேர்க்க தேவையில்லை, இருக்கிற தண்ணியே போதும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிறண்டு வருது. இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இல்லை அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம தனியாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் ட்ரை ஆயிடுச்சு. இது கூட வாசனைக்காக புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான செட்டிநாடு சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.